இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை திருச்சிராக்குப்பம் பகுதியில் மீனவர்களுக்காக கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பை பெற பணம் கட்ட முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்த மக்கள் பயனாளர் பங்கிட்ட தொகையை குறைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக அகிலா, சென்னை திருச்சிராக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த குடியிருப்பை பெற முடியாமல் முன் பயணிட்டாளர் பங்கு தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களால் பெற முடியாத சூழல் இருப்பதாக கூறி அதை குறைக்க வேண்டும் என்று கூறி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை திருவொற்றியூர் திருச்சிராக்குப்பம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இந்த குடியிருப்பானது கட்டப்பட்டு கடந்த ஆண்டு முதல்வரால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகியும் தங்களால் இந்த குடியிருப்பில் குடியேற முடியாத சூழல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இருந்தால் பயனாளர் பங்கீட்டு தொகை 2,40,000 மேல் இருப்பதாகவும் ஏற்கனவே முன்பணமாக தாங்கள் 50,000 ரூபாய் வரை கட்டியிருப்பதாகவும் அப்போது அதிகாரிகள் மீதமுள்ள தொகையை மாதம் தவணையாக வட்டி இல்லாமல் இஎம்ஐ போன்று மாற்றி கொடுத்து வட்டி இல்லாமல் தங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி தருவதாக கூறினார்கள். ஆனால் தற்போது அது போன்ற வசதி இல்லை என கூறியிருக்கிறார்கள். ஒன்று பயணித்தாளர் பங்கு தொகையை குறைக்க வேண்டும், அல்லது வட்டி இல்லாமல் தங்களுக்கு அந்த பணத்தை ஒரு இஎம்ஐயாக மாற்றி தர வேண்டும் என இவர்கள் கடந்த முறை சாலை முறையில் ஈடுபடும் முறை கேட்டிருந்தார்கள். அப்போது அதிகாரிகள் சரி என கூறிவிட்டு தற்போது அது போன்ற நடைமுறைகள் எல்லாம் சாத்தியம் இல்லை என்று கூறியதால் தாங்கள் ஏற்கனவே வாடகை வீட்டில் வசித்து வருவதால் தங்களால் அவ்வளவு பணம் கட்ட முடியாது, தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கூறி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சாலை மறியலால் 2-3 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.